Hi friends, welcome to Harni Kitchen. Harni Kitchen என்ன பார்க்க போறேன்னா பொட்டேட்டோ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி சைஸ்ல பொட்டேட்டோ எடுத்து 5 பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். கருவேப்பிலை, 5 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், சோம்பு, பட்டை, ஒரு கிராம்பு, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் மசாலா ஐட்டம். காரத்துக்கு மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா. நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு தவா அடுப்பில் வச்சுருக்கோம். தவா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சலை, ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறோம். நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை போட்டுக்கிறோம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை, எண்ணெயிலே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு. இப்போ பொட்டேட்டோ வெந்துருச்சான்னு உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கணும். இப்போ வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை ஆகவும் இந்த மாதிரி நம்ம சாப்பாடு செஞ்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கணும். இப்போ நமக்கு பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியுது. பொட்டேட்டோ ரைஸ் தான் செஞ்சுருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேற ஒரு லெவல். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.